ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. துவாரகா லீலை. சுபத்ரா கல்யாணம். பரீட்சித்து மகாராஜா கூறியது: பிரம்மஸ்வரூபியே, என் பாட்டியாரும் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் சகோதரியுமான சுபத்ரா தேவியை அர்ஜுனன் விவாகம் செய்து கொண்ட வரலாற்றை கேட்க விரும்புகிறோம். ஸ்ரீ சுகர் கூறியது: பிரபுவான அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையில் பூ பிரதட்சிணம் செய்து பிரபாச தீர்த்தத்தை அடைந்தபோது அவன் தனது மாமன் மகளான அந்த சுபத்ரையை பலராமன் துரியோதனனுக்கு கொடுக்க விரும்பியதாகவும் மற்றவர்கள் அதை விரும்பவில்லை என்றும் கேள்விப்பட்டான். அவன் அவளை தான் அடைய விரும்பி திரிதண்டி சந்நியாசியாக வேஷம் பூண்டு துவாரகைக்குச் சென்றான். காரியத்தில் கண்ணாயிருந்த அர்ஜுனன் பட்டணத்து ஜனங்களாலும் அவனை இன்னாரென்று தெரிந்து கொள்ளாத பலராமராலும் மேன்மேலும் சிறப்பாக உபசரிக்கப் பெற்று மழைக்காலம் முழுவதும் அங்கே தங்கியிருந்தான். ஒரு நாள் பிக்ஷைக்கு அழைத்து வீட்டிற்கு கூட்டி போய் ஸ்ரத்தையுடன் பலராமர் கொடுத்த பிக்ஷையை அர்ஜுனன் சாப்பிட்டான். ஆச்சரியம்! அப்பொழுது பலராமர் அவனை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவன் அங்கே வீரர்களுடைய மனதை கவரும் ஒரு சிறந்த கன்னிகையை கண்டான். பிரீத்தியால் கண்கள் மலர ஆசையால் உள்ளம் கலங்க அவளிடத்தில் மனதை செலுத்தினான். அவளும் பெண்களின் மனதை கவரக்கூடிய அந்த அர்ஜுனனை பார்த்து புன்னகை பூத்து வெட்கத்தால் கடைக்கண் பார்வை உடையவளாய் அவனிடத்தில் மனதையும் கண்களையும் வைத்து அவன் மேல் ஆசை கொண்டாள். அவளையே எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டு அபகரித்து செல்லுதற்குரிய சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் மிகுந்த வேகத்தால் மனம் பிரமித்து அமைதியற்று இருந்தான். ஊரில் ஒரு பிரம்மோற்சவம் நடந்தபோது கோட்டையை விட்டு வெளிவந்து தேரிலிருந்த சுபத்ரையை மகாரதனான அர்ஜுனன் பெற்றோர்களிடமும் கிருஷ்ணனிடமும் அனுமதி பெற்று தேரில் ஏறிக்கொண்டு வில்லையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னை தடுக்க வந்த சூரர்களான வேலையாட்களை விரட்டிவிட்டு யாதவர்களை கதறவிட்டு சிங்கம் தனது பாகத்தை கொண்டு போவது போல் கொண்டு சென்றான். அதை கேட்டு பலராமர் பருவ காலத்தில் சமுத்திரம் பொங்குவது போல் கலக்கமடைந்தார். பின்பு கிருஷ்ணனாலும் சிநேகிதர்களாலும் கால்களை பிடித்து பிரார்த்திக்கப்பட்டு சமாதானம் அடைந்தார். பின்பு பலராமர் தம்பதிகளுக்கு சந்தோஷத்துடன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானைகளையும் தேர்களையும் குதிரைகளையும் பணியாட்களையும் பணிப்பெண்களையும் சீராக அனுப்பி வைத்தார். ஸ்ரீ சுகர் கூறியது: ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் ஏகாந்த பக்தியால் மனோரதங்களெல்லாம் நிறைவேறியவரும் ஆசையற்றவரும் பரமசாந்தரும் விவேகியும் கிருஷ்ணனுடைய தோழரும் ஸ்ருத தேவர் என புகழ் பெற்றவருமான ஒரு பிராமண சிரேஷ்டர் இருந்தார். அவர் தனது பிரயத்தனம் இல்லாமல் தானாக கிடைத்த அன்னம் முதலியவற்றை கொண்டு தனது கர்மானுஷ்டானத்தை செய்து கிரகஸ்தாசிரமியாக விதேக நாட்டில் மிதிலையில் வசித்து வந்தார். ராஜன்னு மிதிலையில் பிறந்தவனும் அந்த மிதிலைக்கு அரசனும் புகழ்பெற்றவனுமான பகுலாஸ்வன் என்பவனும் அவ்வாறே அகங்காரம் அற்றவனாய் ஸ்ருத தேவனைப் போலவே இருந்தான். 2 பேரும் கிருஷ்ணனுக்கு பிரியமானவர்கள். அவர்களிடத்தில் சந்தோஷமடைந்த சர்வேஸ்வரனான பகவான் ஒரு சமயம் தாருகனால் கொண்டு வரப்பட்ட தேரில் ஏறிக்கொண்டு முனிவர்களுடன் விதேக நாட்டிற்கு சென்றார். நாரதர், வாமதேவர், அத்திரி, வியாசர், பரசுராமர், அசிதர், அருணர், ப்ரஹஸ்பதி, கண்வர், மைத்ரேயர், ஷ்யவனர் மேலும் நான் ஆகிய யாவரும் போனோம். அங்கே பட்டணத்து ஜனங்களும் கிராம ஜனங்களும் அரசனும் கிருஷ்ண பகவான் வந்ததை கேட்டு மகிழ்ச்சி பொங்கியவர்களாய் அவருக்கு அர்ப்பிக்க பூஜா திரவியங்களை கையில் கொண்டு எதிர் சென்றார்கள். அவர்கள் உத்தம ஸ்லோகரான பகவானையும் அவ்வாறே தாங்கள் முந்தி கேள்விப்பட்டிருந்த முனிவர்களையும் பார்த்து சந்தோஷத்தால் முகமும் மனமும் மலர்ந்தவர்களாய் கைகளை கூப்பிக்கொண்டு தலையால் வணங்கினார்கள். மிதிலை அரசனும் ஸ்ருத தேவரும் தங்களை அனுகிரகிக்கவே ஜகத்குருவான பகவான் எழுந்தருளியதாக எண்ணி பிரபுவின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். மிதிலை அரசனும் ஸ்ருததேவரும் கைகூப்பிக் கொண்டு பிராமணர்களுடன் அதிதி பூஜையை ஏற்றுக்கொள்ள தங்கள் கிரகத்திற்கு வரவேண்டுமென்று ஒரே சமயத்தில் பகவானை பிரார்த்தித்தார்கள்.
பகவான் அவர்களுடைய பிரார்த்தனைக்கிணங்கி 2 பேருக்கும் பிரியம் செய்ய விரும்பி 2 உருவங்களுடன் ஒருவருக்கொருவர் அறியாமல் இருக்கும்படி 2 பேருடைய வீட்டிற்கும் ஒரே சமயத்தில் சென்றார். உதார சித்தனான ஜனக மகாராஜன் அசத்துக்களுக்கு கேட்கவும் எட்டாதவர்களும் தனது வீட்டிற்கு வந்தவர்களும் அங்கு போடப்பட்ட உத்தம ஆசனங்களில் சுகமாக உட்கார்ந்தவர்களுமாகிய அவர்களை மிகுந்த பக்தியுடன் மகிழ்ச்சி பொங்க கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்ப கால்களை அலம்பி உலகை புனிதமாக்கும் அந்த ஜலத்தை குடும்பத்தாருடன் சிரசில் தரித்து சர்வேஸ்வரர்களான அவர்களை சந்தனம், மாலை, வஸ்திரம், அலங்காரம், தூபம், தீபம், அர்க்கியம், பசு, காலை இவைகளை கொடுத்து பூஜை செய்தார். பிறகு எல்லோருக்கும் திருப்தியாக போஜனம் செய்வித்து இனிமையான சொற்களால் மகிழ்வித்து பகவானுடைய பாதங்களை தன் மடியில் எடுத்து வைத்து மெதுவாக பிடித்து கொண்டு பின்வருமாறு சொன்னார். அரசன் கூறியது: எங்கும் நிறைந்தவரே, சில நாட்கள் பிராமணர்களுடன் கூட எங்கள் கிரகத்தில் தங்கியிருந்து உமது பாத தூளியால் இந்த நிமி சக்கரவர்த்தியின் குலத்தை புனிதமாக்க வேண்டும். அரசனால் இவ்வாறு பிரார்த்திக்கப்பட்ட லோக பாவனரான பகவான் மிதிலாபுரத்திலுள்ள புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் மங்களத்தை செய்து கொண்டு அவ்வாறே தங்கியிருந்தார். ஸ்ருததேவரும் தமது வீட்டிற்கு வந்த பகவானையும் முனிவர்களையும் ஜனக மகாராஜர் செய்தது போலவே நமஸ்கரித்து வஸ்திரங்களை வீசி ஆனந்த பெருக்கால் கூத்தாடினார். அங்கு கொண்டுவரப்பட்ட தர்பாசனங்களிலும் பலகைகளிலும் அவர்களை அமரச் செய்து நல்வரவு கூறி மகிழ்வித்து பத்தினியுடன் சந்தோஷம் பொங்க அவர்கள் கால்களை அலம்பினார். பழங்களாலும் சந்தனம், தூபம், தீபம் முதலிய உபச்சாரங்களாலும் விளாமிச்சம் வேரால் வாசனை உள்ளதாக செய்யப்பட்ட அமிர்தத்திற்கு ஒப்பான ஜலத்தாலும் சுகந்த திரவியங்களாலும் துளசியாலும் தர்பையாலும் தாமரை புஷ்பங்களாலும் சத்துவ குணத்தை விருத்தி செய்யும் ஆகாரத்தாலும் சிரமமில்லாமல் கிடைக்கக்கூடிய பூஜா திரவியங்களாலும் ஆராதித்தார். ஸ்ருததேவர் கூறியது: புருஷோத்தமரான நீங்கள் இன்றுதான் எனக்கு தரிசனம் அளித்தீர்கள் என்பதில்லை. எப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை சக்திகளால் சிருஷ்டித்து தாங்கள் அதனுள் சத் ரூபியாக பிரவேசித்தீர்களோ அப்பொழுது முதல் எல்லா இடத்திலும் விளங்கவில்லையா? செயல்களில் மனதை சிதற விட்டவர்களுக்கு ஹிருதயத்தில் இருந்த போதிலும் தாங்கள் வெகு தூரத்தில் இருக்கிறீர்கள். ஆத்ம சக்திகளான அகங்காரம் முதலியவற்றால் மறைக்கப்பட்டு அறிய முடியாதவராய் இருந்தாலும் ஸ்ரவணம், கீர்த்தனம் முதலியவற்றால் திருந்திய மனதுடையவர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறீர்கள். தேவதேவா, அப்படிப்பட்ட நீங்கள் அடியார்களாகிய எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை கட்டளையிட்டு அருள வேண்டும். மனிதர்களுக்கு தாங்கள் கண்ணெதிரில் தோன்றினால் அத்துடன் அவர்கள் கஷ்டம் முடிவடைந்து விட்டது. ஸ்ரீ பகவான் கூறியது: பிராமணரே, இம்முனிவர்களை உமக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்தவர்களாக தெரிந்து கொள்ளும். பாத தூளிகளால் உலகங்களை பாவனமாக்கிக் கொண்டு இவர்கள் என்னுடன் சஞ்சரிக்கிறார்கள். பிராமணர்களை காட்டிலும் 4 கைகளை உடைய இந்த ரூபம் கூட எனக்கு பிரியமானது அன்று. பிராமணன் சர்வ வேதஸ்வரூபி, நான் சர்வ தேவஸ்வரூபி. பிராமணரே, ஆகையால் இந்த பிரம்ம ரிஷிகளை என்னை போலவே எண்ணி ஸ்ரத்தையுடன் பூஜை செய்யும். அப்படி செய்தால் நானே நேரில் அர்ச்சிக்கப்பட்டவன் ஆகிறேன். அப்படி செய்யாமல் எவ்வளவு அதிகமான திரவியங்களை கொண்டு பூஜித்தாலும் நான் பூஜிக்கப்பட்டவன் ஆக மாட்டேன். ஸ்ரீ சுகர் கூறியது: அந்த பிராமணர் பகவானால் இவ்வாறு உபதேசிக்கப்பட்டு கிருஷ்ணனுடன் பிராமணோத்தமர்களை பேதமில்லாமல் ஆராதனை செய்து சத்கதியை அடைந்தார். மிதிலை அரசனும் அவ்வாறே அடைந்தார். ராஜன்னு, பக்தர்களிடத்தில் பக்தியுடைய பகவான் மிதிலையில் வசித்து தன் 2 பக்தர்களுக்கும் இவ்வாறு சன்மார்க்கத்தை உபதேசித்து மீண்டும் துவாரகை சென்றார். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் ஸ்ருத தேவானுக்கிரகம் என பெயர் பெற்ற 86வது அத்தியாயம் முற்றும்.